ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அஜித்குமாரோடைய விடாமுயற்சி தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, அஜித்தும் த்ரிஷாவும் அவங்க வீட்டிலேருந்து த்ரிஷாவோட வீட்டுக்கு கிளம்பி போவாங்க காரில். ஸோ அப்படி போகிற அந்த டைமில் த்ரிஷா வந்து சில பேர் கடத்திடுவாங்க. ஸோ அவங்க யார் எதுக்கு கடத்தினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு வந்து இந்த படம் ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே எடுத்துக்கிட்ட கான்செப்ட் அண்டு எடுத்த விதமும் தான். இந்த படம் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அந்த படத்தோடைய ஒரு அடாப்டேஷன். அதாவது அந்த படத்தோடைய ஸ்டோரி எடுத்து இவங்க தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துருந்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் பிரேக் டவுன் அந்த படத்தை வந்து பார்த்ததில்லை. பட் அந்த படத்தோடைய ஓவரால் ரன் டைம் வந்து 1.5 மணி நேரம் கிட்ட. ஆனால் இந்த விடாமுயற்சி படம் வந்து 2.5 மணி நேரம் கிட்ட. ஸோ 1.5 மணி நேரம் படத்தை 2.5 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சுருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த படம் எனக்கு பிலோ ஆவரேஜாக இருந்தது காரணம் இந்த படத்தில் காட்டப்பட்ட முக்கியமாக கதை அதுதான். ஏன்னா த்ரிஷாவும் அஜித்தும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் சில வருஷங்கள் கழித்து த்ரிஷா அவங்க வந்து இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ அஜித்தை டிவோர்ஸ் பண்ணுற டைம்லலாம் இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடக்கும், இந்த கிட்னாப் இந்த எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் அவங்க 2 பேரும் திரும்பி ஒன்றும் சேர மாதிரி காட்டுவாங்க. எனக்கு இதுதான் புரியல. ஒருத்தர் மேலே பல வருஷம் கழித்து அஜித் அந்த கேரக்டர் வந்து த்ரிஷா அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணலை அப்படின்றதுனால தான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்லேயே வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வந்து காப்பாற்றினா திருப்பி வந்து அந்த எமோஷன் வந்துடுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் லைஃப்பில். பட் ஒருத்தர் எனக்கு அந்த அளவுக்கு கேர் பண்ணல, அதனால நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறேன். திருப்பி அவங்க வந்து என்ன கேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து இது பண்ணுறது. எனக்கு அந்த கான்செப்டே வந்து பெருசாக அந்த ரொம்ப ஒரு இதுவாக தோணலை. பட் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக எடுக்கணும் டக்குன்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த விடாமுயற்சி. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக வந்து இந்த AK62 இந்த படத்தை வந்து விக்னேஷ்வன் அவர் தான் எடுக்க வேண்டிய ஒரு படம். பட் அவர் எடுக்க முடியாத போனதுனால இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் உடனே ஸ்டார்ட் பண்ணோன்னிட்டு பிரேக் டவுன் அந்த படத்தோடைய காப்பி அந்த படத்தை தான் தமிழில் விடாமுயற்சின்ற பேரில் மகிழ் திருமேனிக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் இந்த படத்தை எடுத்தார். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோடைய ஸ்டோரி செலக்ட் பண்ணிட்டு அஜித்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விடாமுயற்சி படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சா இல்லையா அப்படின்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இன்றைக்கி இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள், முதல்ல வந்து அஜித் அவருடைய ஆக்டிங், அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் அசர்பைஜான் அந்த லொக்கேஷனை காட்டின விதம் அது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு படத்துக்கு முக்கியமாக தேவையே கதை, திரைக்கதை தான். ஸோ அந்த 2 விஷயத்துலையுமே இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மகிழ் திருமேனி. ஸோ அவர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, இது என்னோட கதை இல்லை, இது என்னுடைய படம் இல்லை, ஜஸ்ட் நான் ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார். ஸோ அதுலேயே புரிஞ்சிருக்கோம், ஏதோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் எடுத்த மாதிரி தான் இந்த படமே ஓவராலாக இருந்துச்சு. ஸோ ரிலீஸும் பண்ணணும் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் பெருசாக கரெக்ட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து ஒரு அஜித்தோடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னுட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்.
ஃபேன்ஸ் கூட சேர்த்து நானும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். பட் ஓவராலாக எனக்கு இந்த படம் வந்து வலிமை அந்த படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். ஏன்னா வலிமை படத்துக்கும் நான் ரொம்ப ஹைப்படாக இருந்தேன் அந்த படத்து மேலே. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் எந்த ஃபீல் பண்ணனோ அதே ஃபீலிங் தான் விடாமுயற்சி படம் பார்த்ததுக்கப்புறமும். டோன்ட் வரி, இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் குட் பேட் அக்லி வருது, தெரிக்க விடுவோம். அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விடாமுயற்சி படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னுட்டு. அண்டு இந்த விடாமுயற்சி படம் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். விடாமுயற்சி படத்தை பார்க்காதவங்க இப்போ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது தமிழில். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். குட் பேட் அக்லி அந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நான் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணி நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.